அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அவசர பண தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு தேவதையை பற்றியும், அந்த தேவதை கிட்ட நம்ம எப்படி கேட்டால் நம்மளுடைய பண தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு தான் நமக்கு வருமானம் வந்தாலுமே சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அவசரமான பண தேவை நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலுமே சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவசர பண தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வரதான் செய்யுது. நம்ம கையில் பணமே இல்லை, ஆனால் பூர்த்தி செய்ய வேண்டிய பண தேவைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும், அப்போதான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடனை திருப்பி அடைக்கணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், மளிகை பொருட்கள் வாங்கணும், மற்ற தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது. அதை எப்படி நான் சம்பாதிக்கிறது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தேவதை உங்களுக்கு உதவி செய்வாங்க. நமக்கு இது போல் பிரச்சனைகள் தினமோ இல்லை மாதமோ வர்றது கிடையாது. நம்மளுக்கு நேர காலம் சரியில்லை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிக்கிட்டோம், பண கஷ்டம் நம்மளை முடக்குது அப்படின்ற போது தான் நம்மளுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த தேவதையை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அவசர பண தேவை கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். இந்த தேவதையோட பெயர் நித்திகா தேவதை. ஆமாம், ஏஞ்சல் நித்திகா. உங்களுடைய அவசர பண தேவையை பூர்த்தி செஞ்சு தரக்கூடியவங்க தான் இந்த நித்திகா தேவதை. மகாலட்சுமி, அஷ்டலட்சுமிகள், குபேரர் போன்ற பணம் தரும் தெய்வங்களும் பணம் தரும் தேவதைகளும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தெய்வங்கள் என்பது வேற, கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் என்பது வேற. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களை நாம் கூப்பிடணும், இவங்களை நாம் வழிபாடு செய்யணும், இவங்கக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா நாம் எந்த ஒரு பூஜைகளோ எந்த ஒரு பரிகாரங்களோ செய்ய தேவையில்லை. இந்த நித்திகா தேவதையை நம்ம பெயர் சொல்லி 3 முறை அழைச்சி அவங்கக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய தேவைகளை சொன்னால் போதும். கண்டிப்பாக அந்த நித்திகா தேவதை உங்களுக்கு இறங்கி வந்து உங்களுடைய பண தேவைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க. இவங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துல அமர்ந்துக்கோங்க. உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி நித்திகா 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 அப்படின்னு 3 முறை அந்த தேவதையோட பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடணும். கூப்பிட்டதுக்கு அப்புறமா கண்களை மூடி அந்த தேவதை உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது தான் இந்த நித்திகா தேவதை உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அவங்கள சோதிக்கணும், சும்மா நான் செஞ்சு பார்க்குறேன், செய்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது அந்த தேவதை உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது உங்களுக்கு பலனையும் கொடுக்காது. நித்திகா தேவதையை அழைச்சிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை, வறுமைகளை எப்படி சொல்வீங்களோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத அந்த தேவதைக்கிட்ட நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது அந்த வேண்டுதலை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படி நீங்கள் உங்களுடைய தேவைகளை அவங்கக்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய பிரார்த்தனைகளை முடிக்கும் பொழுது நித்திகா நித்திகா நித்திகான்னு அந்த தேவதையோட பெயரை 27 முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அவசர பண தேவை இல்லை, ஆனால் உங்களுடைய பணம் யார்கிட்டையாவது மாட்டிகிட்ருக்கு, அவங்கக்கிட்ட இருந்து என்னால் அந்த பணத்தை வாங்கவே முடியல, ஒரு இடத்துலேருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கனாலும் அந்த மாதிரி வேண்டுதலையும் நீங்கள் அந்த தேவதைக்கிட்ட கேட்கலாம்.
கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.